கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, நீர் என்னை காண்கிற தேவன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம், யாருக்கு என் வேதனை தெரியும்? ஒரு மனிதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, யார் என்னை புரிய முடியும்? யாருக்கு என் இருதயம் தெரியும்? யாருக்கு என் தனிமை புரியும்? என் வேதனைகள், என் கஷ்டங்கள் யார் என்னை தேற்றக்கூடும்? பிரியமானவர்களே, ஒருவர் உண்டு, யாரும் பார்க்காத சூழ்நிலைகளை பார்க்குற ஒருவர், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீர் என்னை காண்கிற தேவன். முதலாவதாக இந்த பெயர் வச்சது ஆகார். ஆகார் தன்னுடைய நாச்சியாரை விட்டு, கணவனை விட்டு ஓடி வரும் பொழுது ஆண்டவர் அவளை பார்க்கிறார், ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். அப்பொழுதுதான் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கும் உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் பார்க்கிறார், உங்கள் பாடுகளை பார்க்கிறார், எல்லாவற்றிலிருந்து உங்களை கத்த விடுதலை கொடுப்பா. அவர் உங்களை காண்கிறவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராலும் காண முடியாத ஒரு பகுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் உண்டு. எல்லாரும் வெளியே தான் பார்ப்பாங்க. இயல்பாக மனுஷங்களால் பார்க்க முடியாத ஒரு பகுதி நம்மகிட்ட இருக்குல்ல. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7ஆம் வசனம், சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன் பார்க்குற பிரகாரமாக பார்க்குற. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் மனுஷனால் பார்க்க முடியாத இன்னொரு பகுதி இருக்கு, அவனுடைய இருதயம். நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம நினைப்போம், நான் படுற பாடு யாருக்கு தெரியும்? நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு காண முடியும்? கர்த்தர் காண்கிறவர். அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிற தேவன். எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு மரணம் நியமிக்கப்பட்டது. ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரை சொல்லிவிடுறார், அவன் காலம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதை சொன்ன உடனே செவ்வொரு புறமாய் திரும்பி கண்ணீர் சிந்தி கர்த்தரை அழுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி வந்துச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 20:5 வாசித்து பாருங்க. ஏசாயா 38:5 வாசித்து பாருங்க. நான் கண்ணீரை கண்டேன். உங்கள் கண்ணீரை யாரும் காண முடியாது, உங்களுடைய இன்னர் வாழ்க்கையை யாரும் காண முடியாது. வெளியே ஒரு தோற்றம், உள்ள ஒரு தோற்றம். வெளியே நம்ம பிரம்மாண்டமாக இருக்கலாம், உள்ள அழுதுகிட்டு இருக்கலாம், உள்ள வேதனையோடு இருக்கலாம், உள்ள புள்ளிங்கிட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. நல்ல ரிச் ஃபேமிலி, பயங்கர ரிச் ஃபேமிலி. ஜெபிக்கிறக்கா வந்தாங்க. கர்த்தர் சொல்கிறாங்க, இந்த குடும்பமே தற்கொலை நோக்கி போயிட்டுருக்குது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி தற்கொலை பண்ண நினைக்கிறான், மனைவிக்கு தெரியாமல் கணவன் தற்கொலை பண்ண நினைக்கிறான். இந்த குடும்பமே அழிகிற சூழ்நிலை. ஆவியானவர் அந்த குடும்பத்தை அப்படியே ஒவ்வொரு காரியத்தை புட்டு வைத்தோன்னே அந்த சகோதரர் கண்ணீர் சிந்தி கலங்கினாங்க, அழுகிறாங்க. அந்த சகோதரி தேம்பி அழுகிறாங்க. வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், வண்ணாந்தர் ஆண்டவருக்கு தெரியும், கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்களை காண்கிற தேவன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஆகாரை கண்டு ஆகாருக்கு அற்புதத்தை செய்ததை போல இவர்களை கண்டு இவர்களுக்கும் அற்புதத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.